தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் மக்களவைத் தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தல் பாஜக வேட்பாளர் போட்டியிடுவதாக சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. அதேபோல் தமிழகத்திலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 39 தொகுதிகளிலும் களம் காண்கிறது. இந்த நேரத்தில் போட்டியிட தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைமையில் விருப்பம் தெரிவித்ததாக சில நாட்களுக்கு முன் தகவல் வெளியானது. தற்போது மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதவியை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தமிழிசை கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அல்லது கன்னியாகுமரி மக்களவை தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஓரிரு நாட்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் போட்டியிடும் பாஜக கூட்டணியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகவும் உள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த 2019 மக்களவை தேர்தல் தூத்துக்குடியில் போட்டியிட்டு திமுக கனிமொழியிடம் தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2019 செப்டம்பரில் தெலுங்கானா ஆளுநராக தமிழிசை பொறுப்பேற்றார். பின்னர் புதுவை துணைநிலை ஆளுநராக 2021 கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிமன்றம் நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தவடக்குப்பம், உள்ளோடை மற்றும் சூரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளை புதுச்சேரி மாவட்டம் தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் இரவு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலகர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை, பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அலுவலகர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உரிய அறிவுரைகளையும் வழங்கினார். புதுச்சேரியால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமலில் உள்ளதால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது கார்களை சட்டப்பேரவை செயலரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அரசு வாகனங்களையும் அரசு அலுவலகங்களையும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் அதிகாரி ஜவஹர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பயன்படுத்தி வந்த கார்களை இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் நிறுத்தி அதன் சாவிகளை பேரவை செயலர் தயாளனிடம் ஒப்படைத்தனர். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் முன்பு பூட்டு போட்டு சாவிகளும் பேரவை செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஜுவல்வன் நகை கடையில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள ஜுவல்வன் நகை கடையில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மகளிர் தினத்தை ஒட்டி நேற்று மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள், நடன போட்டிகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஃபைன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி விருது வென்ற செல்வி சான்ஸ்ரோசல் கலந்து கொண்ட விழாவினை சிறப்பித்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த மகளிர் தின விழாவில் ஜுவல்வனின் புதுச்சேரி கிளை மேலாளர் தமிழ்செல்வன், துணை மேலாளர் சாய் கிருஷ்ணன் மற்றும் ஊழியர்கள் பல கலந்து கொண்டனர்.
மேலும் இந்த மகளிர் தின விழாவில் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் முன்னேற்றம் சங்கம் மற்றும் ஒய்யப்பன் இயற்கை மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் முன்னேற்றம் சங்கம் மற்றும் ஒய்யப்பன் இயற்கை மருத்துவமனை இணைந்து இலவச பொதுநல மருத்துவ முகாமை நடத்தியது. இதில் நடிகர் சங்க தலைவர் செல்வம், பொதுச் செயலாளர் கலைமாமணி குமரன், பொருளாளர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமை தாங்கி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ரமேஷ் மற்றும் நடிகர் சங்க நிர்வாகிகள் சரவணன், கௌரி, செண்பகம், விஜயன், செல்வம் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர். 100க்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள், பொதுமக்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலையொட்டி மறைந்த முன்னாள் எம்பி கண்ணன் ஆதரவாளர்கள் கூட்டம் சர்க்கர ஹோட்டலில் நடைபெற்றது. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளைச் சேர்ந்த கண்ணன் ஆதரவாளர்கள் பங்கேற்று தங்களது அரசியல் ஆலோசனை தெரிவித்தனர். பெரும்பாலான ஆதரவாளர்கள் சட்டசபை தேர்தல் கவனம் செலுத்தும் போம் என்று கருத்துக்களை முன்வைத்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகர் பேசும் பொழுது, மறைந்த தலைவர் கண்ணன் வகிக்காத பதவிகள் இல்லை. அவர் 30 தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை தாங்கி கொடுத்தார். அதனால்தான் அவருடைய ஆதரவாளர்கள் இன்னும் வலிமையாக நன்றி உணர்வோடு உள்ளனர். கண்ணனின் வாரிசான விக்னேஷ் தலைமையில் திரண்டுள்ளனர். இவர்களை ஒருங்கிணைத்து கண்ணன் பெயரில் காங்கிரஸ் கட்சியை உருவாக்க வேண்டும். லோக்சபா தேர்தலில் நம்மை பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறியலாம். தனி கட்சி ஆரம்பித்து நம் ஓட்டு வலிமையை காட்ட வேண்டும். அப்போதுதான் எல்லா கட்சியும் நம்மை தேடி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவர் என்றார். இறுதியாக பேசிய விக்னேஷ் கண்ணன், லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளதால் கட்சி துவங்குவதை பின் பார்த்துக் கொள்ளலாம். விரைவில் கண்ணன் பெயரில் இயக்கம் தொடரப்படும். லோக்சபா தேர்தல் யாருக்கு ஆதரவு என்பது பிறகு அறிவிக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சி பிரமுகர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து விளக்கம் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. அதே போன்று புதுச்சேரியிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இதன்படி மாவட்ட தேர்தல் அதிகாரி பல்வேறு உத்தரவுகளை அரசியல் கட்சிகளுக்கு பிறப்பித்துள்ளார். மேலும் தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து விளக்கம் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்தங்கன் தலைமை நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அவர்களிடம் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்தங்கன் பேசும் பொழுது, கோவில் சர்ச்சை, மசூதிகளில் வாக்கு சேகரிக்க கூடாது, வாக்கு சீட்டில் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்க கூடாது, அனுமதி இல்லாமல் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது, மது விநியோகம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் செய்தால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறலாக்கும். எனவே அரசியல் கட்சிகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து எல்லைப் பகுதியில் 10 இடங்களில் சோதனை சாவடி அமைத்து வாகன சோதனைகள் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து அனைத்து விதமான மதுபான கடைகளும் 10 மணிக்கு மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு மதுபானங்கள் வழங்குவதை தடுக்கவும், வெளி மாநிலங்களுக்கு சட்டவிரோதமாக மதுபானங்கள் கடத்தி செல்வதை தடுக்க புதுச்சேரி எல்லைப்பகுதியான கணபதி செட்டிக்குளம், தவளக்குப்பம், உள்ளோடை, சுரியாங்குப்பம், மடுகரை, மதகடிப்பட்டு, திருக்குனூர், சேதராப்பட்டு, ஐயங்குட்டிப்பாளையம், குறிமேடு ஆகிய 10 இடங்களில் கலால்துறை சோதனை சாவடி அமைத்துள்ளது. இதில் பணியாற்ற 30 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இது தவிர புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே போலீசார், துணை ராணுவ படையினரும் திடீர் வாகன சோதனைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிவாஜி சிலை அருகே தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மதுபான விற்பனை நேரத்தை தாண்டி விற்பதும், சட்டவிரோதமாக கடத்தல் உள்ளிட்ட புகார்களை கலால்துறையினர் 041322524993 என்ற எண்ணில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக் பெருவிழா நடைபெற்றது. புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா வழக்கம் போல் கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு ஆரம்ப பள்ளி மற்றும் முதுநிலை பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்பெருவிழா கூட்டு பாடல் திருப்பலியினை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலி தலைமையில் நடைபெற்றது. அருத்தந்தைகள் ஜோசப்பால், அருமை செல்வம், அரிய ஆண்டனி, ஆல்வின் அன்பரசு ஆகியோர் இணைந்து பள்ளியின் நலனுக்காகவும் நன்றி அறிதலாகவும் திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தார்கள்.
முன்னதாக புனித பேட்ரிக் சோபுரம் தாங்கிய சிறிய தேர் பவானியாக கொண்டு வரப்பட்டது. உலகம் முழுவதும் மார்ச் மாதம் 17ஆம் தேதி புனித பேட்ரிக் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் புனித பேட்ரிக் கல்வி நிறுவனம் இவ்விழாவினை வெகு சிறப்பாக வருடம் தோறும் கொண்டாடி வருவது அனைவரும் அறிந்தது. இத்திருப்பலியில் பொது மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், பள்ளியின் நலன் விரும்பிகள், புதுவை வாழ் மக்கள், பொது தேர்வு எழுதி வரும் மாணவர்கள் ஆகியோரது நலனுக்காக சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டது. பள்ளியின் பாதுகாவலரான புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஏற்பாடுகளை தாளர் ரெடிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குநர் சீட்டா பெடெக், முதல்வர் அல்போன்ஸ், ஹில்டா ஆகியோர் தலைமையில் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான வகையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 16,06,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த சைபர் கிரை குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சையத் இப்ராஹிம். இவர் வங்கி கணக்கிலிருந்து இவருக்கு தெரியாமல் ஏஇபிஎஸ் மூலம் ரூபாய் 20,000 பணத்தை எடுத்துள்ளனர். சுப்புலட்சுமி என்பவர் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 54,000, அதே போல மணிகண்டன் என்பவரிடம் ஆன்லைன் மூலம் முதலீடு செய்தால் அதிக சம்பாதிக்கலாம் என கூறினர். அவரிடம் 12,50,000 ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இவர் அடுத்து புவனேஸ்வர் என்பவரிடம் ரூபாய் 1,96,000 மோசடி செய்தனர். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த காந்தராஜ் என்பவரிடம் கிரெடிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் என வங்கி அதிகாரி பேசுவது போல கிரெடிட் கார்டு விவரங்களை மர்ம நபர் வாங்கி அதன் மூலம் ரூபாய் 86,000 பணத்தை அவரது வங்கி கணக்கிலிருந்து எடுத்துள்ளனர். புகாரின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். லயன்ஸ் கிளப் ஆரோசிட்டி சார்பில் எக்குனஸ் ஆங்கில அரசு ஆரம்ப பள்ளிக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லப்பூர் வீதியில் உள்ள எக்கோ ஆங்கிலஸ் அரசு தொடக்க பள்ளிக்கு லயன்ஸ் கிளப் ஆஃப் ஆரோசிட்டி சார்பில் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் தலைவர் சீனிவாசன், பெண் கல்வி துணை இயக்குநர் சிவராம ரெட்டி முன்னிலையில் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் மற்றும் ஆசிரியர்களிடம் கல்வி உபகரணங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆரோசிட்டி உறுப்பினர் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் மாநில அளவில் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கல்வித்துறையால் அளிக்கப்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன மற்றும் சென்னை குளோபல் ஈவென்ட் மேனேஜர்ஸ் நடத்திய ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் குளோபல் ஈவென்டால் சிறந்த பள்ளிக்கான விருதும் லயன்ஸ் கிளப் ஆஃப் கவர்னர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களிடம் வழங்கினர். விழா ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.